அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மகா சிவராத்திரி நாளில் கும்பராசியில் கிரகங்கள் கூட்டணி. சிவனின் அருள் யாருக்கு கிடைக்க போகுது, அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த மக சிவராத்திரி நாளில் சனி பகவானின் வீடான கும்பராசியில் சனி, சூரியன், சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய 4 கிரகங்களின் கூட்டணி அமைந்திருக்கிறது. ராகுவும் புதனும் மீனராசியில் இணைந்துள்ளன. இந்த கிரகங்களின் சேர்க்கையால் மகா சிவராத்திரி நாளில் எந்தெந்த ராசிகளில் பிறந்தவங்க என்னென்ன பொருள்களால் சிவபெருமானை அபிஷேகம் செய்யலாம் என்று நாம் பார்க்க போகிறோம். சிம்மராசியை பற்றி பார்க்க போகிறோம். சிம்மராசி அன்பர்களே, சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசிக்காரங்களுக்கு 7வது வீட்டிலும் 8வது வீட்டிலும் கிரகங்கள் இணைந்துள்ளன. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும், உங்களுக்கு மரியாதை கிடைக்கும், வேலையில் வெற்றி உண்டாகும். கிரகங்களின் பார்வை உங்கள் ராசியின் மீது படுதுங்க. பதவி உயர்வு அல்லது நிதி பலன்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். எந்த ஒரு புதிய வேலையையும் தொடங்க சூரியனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கும். ராசி அதிபதியின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்குதுங்க. இன்றைய தினம் பழங்களால் அபிஷேகம் செய்து வில்வத்தால் அர்ச்சனை செய்ய நன்மைகள்லாம் நடைபெறுங்க.